வணக்கம் நேயர்களே. இன்றைய தினமும் நமது சந்தைகள் ஒரு புதிய உச்சம் 24,401 என்ற புள்ளிகளை தொட்டு அதன் பிறகு ஒரு 100 புள்ளிகள் குறைந்து 17 புள்ளிகள் இன்றைய தினம் அதிகரித்து 24,304 ஒரு மைல்டு அப் மூவ் என்று சொல்லலாம் முடிவடைந்திருக்கிறது. அதுபோல் பிராடர் மார்க்கெட்டில் நிஃப்டி மிட் கேப் 0.58% ஏறி இருக்கு. அதுவும் இன்னைக்கு நியூ ரெக்கார்ட் ஹை. இதுமாரி நிஃப்டி ஸ்மால் கேப் அதுவும் இன்னைக்கு ரீச் ஆல் இட்ஸ் ஹை 0.49% ஏறி. ஸோ வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை பார்த்தோமே ஆனால் 2.65% டிக்ளைன் ஆகி ஸோ அரௌண்ட் 13 லெவல்லையே ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. ரிஃப்ளெக்டிங் த ஸ்லைட் டிக்ரீஸ் இந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அட்வான்சஸ் 1300, டிக்ளைன்ஸ் 997. ஸோ பிராடர் மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா இண்டிகேட்டிங் எ பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இன் த பிராடர் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளலாம். தென் துறைகளை பார்க்கும் பொழுது ஒரு செக்ட்ரல் லேண்ட்ஸ்கேப்பில் நிஃப்டி ஃபார்மா, ஐடி அண்ட் ஆட்டோ இன்னைக்கு ஒரு டாப் கெய்னர்ஸாக இருந்ததுன்னு சொல்லலாம். மறுபுறம் மீடியா, எஃப்எம்சிஜி அண்ட் நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஐசிஐசிஐ பேங்க், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்எல் டெக் அண்ட் டாடா மோட்டார்ஸ் டாப் கெய்னர்ஸ் டுடே. மறுபுறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க், எல்என்டி, பஜாஜ் ஃபினான்ஸ், தென் அல்ட்ராடெக் இவையெல்லாம் இறங்கின கம்பெனிகள் என்று சொல்லலாம். ஸோ மெயினாக இன்றைய தினம் 2-3 விஷயங்கள் நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக நாம் ஒரு 3 நாட்கள் முன்னாடியே சொன்னோம். அதாவது நிஃப்டி இண்டெக்ஸ் ஒரு லைம் லைட்டுக்கு வரும். ஏன்னா அந்த ரிசல்ட் வர இருக்கு. ப்ளஸ் அந்த ஆக்செஞ்சருடைய ரிவர்சல் ஆஃப் த அமௌண்ட் சொல்லிட்டு அதுபடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 4 மாதத்தினுடைய உச்சத்தை ஐடி இண்டெக்ஸ் தொட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 1.5% மேலே ஏறி இருக்கு இன்றைய தினம். ஸோ ஒரு நார்த்வேர்டு ஜேர்னின்னு சொல்லுவோம். அதாவது வடக்கு பார்க்க நோக்கி அந்த ஜேர்னி சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதுபோல் அதில் மேஜராக டிசிஎஸ் Q1 ரிசல்ட்ஸ் 11th ஜூலை இருக்குது. இதுமாரி குளோபல் ஐடி மேஜர் நாஸ்டாக் காம்போசிட் நேற்றுக்கு பார்த்தோம்னா ஆனால் ரெக்கார்டு ஹையாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இன்ஃபோசிஸ், எம்ஃபசிஸ், டெக் மஹேந்திரா, ஹெச்எல் டெக், எல்என்டி மெயின்3 அண்ட் எல்டிடிஎஸ் சியன்ட் இதெல்லாமும் பெட்டர் மொமெண்டம் இருக்கக்கூடும் வரக்கூடிய நாட்களில். ஸோ அதனால் ட்ரேடர்ஸுக்கு ஒரு சந்தோஷமான என்ன விஷயம் என்றால் இந்த பங்குகள் எல்லாம் நீங்கள் இந்த இன்ட்ராடேன்னு சொல்லுவோம் இல்லையா, வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் அடுத்த ஒரு 15 நாட்களுக்கு ஏதுவாக இருக்கக்கூடும். நீங்கள் கிளியராக ஒரு 21 days ஹோம்ஒர்க் டேட்டாவை ஹோம்ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களால் சந்தைகள் இருந்து ஒரு பெட்டர் ரிட்டர்னை, ஏதாவது ஒரு கம்பெனியில் 2 கம்பெனி வச்சுட்டு பண்ணிங்கனாக்க பெட்டர் ரிட்டர்னை எடுக்க முடியும். மேலும் அந்த கம்பெனி சப்போஸ் இப்போ டிசிஎஸ் 11th ஜூலை அன்னைக்கு ரிசல்ட் இருக்குது. அந்த ரிசல்ட் அன்னைக்கு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு ஹை வாலட்டைல் மூவ் எந்த பக்கம் வேணாலும் செல்லக்கூடும். ஸோ அதனால் அதில் நீங்கள் பார்த்து பண்ண வேண்டும். அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு விழுந்திருக்கு. ஏன் விழுந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய டெபாசிட் ஃப்ளாட்டாக வந்திருக்கு. அதுமாதிரி அட்வான்ஸஸும் டவுன் பை 0.8%. நேற்றைய தினமே மற்ற விஷயங்கள் ஹெச்டிஎஃப்சி பற்றி சொன்னோம். எஃப்ஐஐ அவங்களுடைய ஹோல்டிங்கை குறைச்சிருக்காங்க. பட் எம்எஸ்சிஐ இண்டெக்ஸில் வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் அதில் கிராஸாக வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் செல்லிங் ஸ்ப்ரீ வந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் அதுபோல் விழுந்த ஸ்டாக்ஸில் பார்த்தோம்னாக்க எல்என்டி, பஜாஜ் ஃபைனான்ஸ் எல்லாமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லலாம். மேலும் ரேமண்ட் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க அவங்களுடைய வெர்டிக்கல் டீமர்ஜரில் அந்த ரியல் எஸ்டேட்டை தனியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் ரேமண்ட் ரியல் எஸ்டேட் தனி கம்பெனியாக ஒரு ட்ரேடிங்கில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அதுலேயும் ரேமண்டில் ஷேர் இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பெட்டர் ரியலைசேஷன் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் ஐடிபிஐ பேங்க்கும் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கனாக்க டெபாசிட் க்ரோத் 13%, அட்வான்ஸ் க்ரோத் 17% இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இதுவும் இட்ஸ் அ குட் மூவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹெச்ஜி இன்ஃப்ரா இன்றைய தினம் ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். அவங்க 2 சோலார் கம்பெனியை சப்சிடரியாக ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலியமாக நிறைய வணிகமும் லாபமும் பெருகும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் கூறியிருக்கிறார்கள்.
பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா புனவெலா ஃபினான்ஸ், நைகா, தென் சிக்னிட்டி டெக்னாலஜிஸ் இதெல்லாம் வந்து பிளாக் டீல் நடந்துள்ளது. இன்றைய தினம் இந்த ஹை பார்த்தோன்னா 24,401, லோ பார்த்தோன்னா நிஃப்டியில் 24,281, கிட்டத்தட்ட ஒரு 120 புள்ளிகள் ஹைக்கும் லோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் டுடே. பட் க்ளோசிங் பார்த்தோன்னா 24,304 முடிவடைந்திருக்கிறது. ஸோ நிஃப்டியை டெக்னிக்கலாக பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து F&O க்ளோசிங் இருந்துமே மார்க்கெட் வந்து ஒரு பெட்டராக இருக்கிறது. மேலும் யூஎஸில் வந்து இன்றைக்கி ஆஃப் டே மார்க்கெட் இருக்கிறதுனால தான் மார்க்கெட் க்ளோசிங்கில் ஒரு ஃப்ளாட்டிஷாக முடிவடைந்திருக்கிறது என்பதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். நிஃப்டியினுடைய டெக்னிக்கலை பார்க்கும் பொழுது 24,369.60, 24,430.10 இந்த லெவல்களை சப்போர்ட்டாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. அதுபோல் ரெசிஸ்டன்ஸாக லெவல்களில் மேலே போகலாம், ரெசிஸ்டன்ஸாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. சப்போர்ட்னு பார்த்தோன்னா 24,267.55, தென் 24,165 சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். நாளைய தினமும் யூஎஸில் வந்து நிறைய டேட்டா வெளிவர இருக்கிறது. ஸோ அதனால் மார்க்கெட்டில் வந்து வாலட்டிலிட்டி இருந்து கொண்டு தான் இருக்கக்கூடும். அதனால் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். நாம் நேற்றுக்கு சொன்னோம் செக்டர் ரொட்டேஷன், அதில் வந்து முதலாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ஐடி. ஸோ ஐடியை வந்து பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து உங்களுடைய இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணிங்கனாக்க உங்களால் நல்ல லாபத்தை ஈட்ட முடியும். நன்றி. ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.